ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 67. சுந்தரமும் ருக்மணியும் இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் தவம் இருந்தோம் என்பது போல் தங்களுக்குள்ளேயே மெச்சுதலான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். சந்திரலேகா அறையை விட்டு வெளியேறியதும் சுந்தரம், என்ன நடந்துச்சு ருக்கு, எப்படி இதெல்லாம் செஞ்ச என்று பெருமையாக கேட்டார் தன் தங்கையிடம். ருக்மணி, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன்னா, நீ முதலில் அவளை போய் பாரு. திரும்ப வந்துட போறா. ஏதாவது செஞ்சு அவ திரும்ப வரவே முடியாத மாதிரி பண்ணிட்டு வந்துரு. அப்போதான் நான் இந்த வீட்டில் வாழ முடியும். சுந்தரம், அதுவும் சரிதான், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதலில் அவ கதையை முடிச்சிட்டு வர என்றவர் சந்திரலேகாவை பின்தொடர்ந்து சென்றார். சுந்தரம், மேடம், ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க. சார்கிட்ட எதுவா இருந்தாலும் பேசி பார்த்துட்டு முடிவெடுப்போம். இனிமே கேட்க என்ன இருக்கு என்று விரக்தியாக வந்தது சந்திரலேகாவின் வார்த்தைகள். சுந்தரம், சரி மேடம், நான் கார் எடுக்கிறேன். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டுட்டு போய் விடுறேன் என்றவர் முன்னே சென்று காரை கிளப்ப சுந்தரத்தின் நயவஞ்சகமும் சூழ்ச்சியும் புரியாமல் அவரை நம்பி அவருடன் தன் குழந்தையுடன் காரில் ஏறினார் சந்திரலேகா. கோபமாக வீட்டை விட்டு வெளியேறிய சந்திரலேகாவிற்கு அப்போதைய மனநிலையில் ராஜேஸ்வரியிடம் கூட இதை பற்றி கூற வேண்டும் என்று தோன்றவில்லை. கோபமாக தன் வீட்டை விட்டு வெளியேறிய சந்திரலேகாவிற்கு எங்கே செல்வது என்று கூட தெரியவில்லை. சுந்தரம் காரின் வேகத்தை கூட்டிக் கொண்டே போக சந்திரலேகா, தனக்கு பெற்றவர்கள் என்று யாரும் இல்லை, உறவினர்கள் என்றும் யாரும் இல்லை. அதனால் தானே புருஷோத்தமன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தன்னால் எதுவும் கேட்க முடியாது என்று தன்னை பற்றி எண்ணிவிட்டார் என்று ஏதேதோ எண்ணியபடி காரின் வேகத்தை கூட அறியாமல் தன் சிந்தனையிலேயே உழன்றபடி அமர்ந்திருந்தார். சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த சுந்தரம் வேகமாக காரை செலுத்த அவர் எதிர்பார்த்தபடியே எதிரே ஒரு வண்டி வந்து கொண்டிருந்தது. தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு அதனை லாரி என்று எண்ணிய சுந்தரம் அதன் மேல் இந்த காரை ஏற்றினால் கண்டிப்பாக இருவரும் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று எண்ணியவர் மேலும் வேகத்தை கூட்டியபடி அந்த காரின் மீது இடிக்கும்படி செய்துவிட்டு காரில் இருந்து இவர் மட்டும் வெளியே குதித்து விட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத எதிரே காரில் வந்து கொண்டிருந்த அலாவுதீனின் குடும்பத்தாரும் இந்த விபத்தில் மாட்டிக்கொண்டனர். அந்த இடம் பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் என்பதாலும் அதுவும் நேரம் நள்ளிரவை கடந்து விட்டதாலும் பெரிதாக யாரும் அந்த புறம் செல்லவில்லை. அதனால் இப்படி ஒரு விபத்து நடந்ததே யாருக்கும் தெரியவில்லை. சற்று நேரம் பொறுத்த சுந்தரம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்க அனைவருமே இறந்து விட்டார்கள் என்று எண்ணியவர் மெதுவாக காரின் அருகில் வந்து சந்திரலேகாவை பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே சந்திரலேகா இரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி கிடந்தார். அவரின் உயிரும் இந்த உலகை விட்டு பிரிந்திருந்தது. உடனே இந்த மகிழ்ச்சியான செய்தியை தன் தங்கையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணிய சுந்தரம் தன் தங்கையை செல்பேசியின் மூலம் தொடர்பு கொண்டார். சுந்தரம், ஹலோ, நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று மகிழ்ச்சியாக தெரிவித்தபடி அழைப்பை துண்டித்தார். அந்த வண்டியில் இருந்து பெட்ரோல் கசிவதை பார்த்த சுந்தரம் இன்னும் சற்று நேரத்தில் வண்டி வெடித்து விடும் என்பதை யூகித்தவர் அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டார். அதன் பிறகுதான் முற்றிலுமாக சுயநினைவு பெற்ற அலாவுதீன் வண்டி வெடிப்பதற்கு முன்னதாக தன் இறந்த மகளை விட்டுவிட்டு தன் மனைவியையும் மற்றொரு மகளையும் மற்றும் தேஜாஸ்ரீயையும் அங்கிருந்து தங்களுடன் அழைத்து கொண்டு சற்று தூரம் சென்றதுமே இரு கார்களும் வெடித்து சுக்குநூறாக சிதறியது. அதை தூரத்தில் இருந்து பார்த்த சுந்தரம், இனி அம்மாவும் மகளும் தப்பிக்க மாட்டாளுங்க என்று மன நிறைவாக எண்ணி மகிழ்ந்தபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். நல்ல வேளையாக அந்த புறம் ஒரு கார் வர அலாவுதீன் அவர்களின் உதவியோடு தங்கள் குடும்பத்தாருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்று முதல் தேஜாஸ்ரீ அவர்களின் மகளாகவே வளரத் தொடங்கினாள். இது அனைத்தையும் முடித்துவிட்டு சுந்தரம் வீடு திரும்புகையில் விடிந்து விட்டது. புருஷோத்தம்மன் ருக்மணியிடம், என்ன பேசுற நீ? நானாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறதாவது? இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. கண்டிப்பா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். லேக்கா எங்க என்றார் கோபமாக. கோபமான புருஷோத்தம்மனின் குரல் வெளியே வரை கேட்டது. சுந்தரம், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை நம்பி என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அவ வாழ்க்கையே சீரழிச்சிட்டு இப்ப அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்களா? புருஷோத்தம்மன், சுந்தரம், என்ன பேசுற நீ? நான் போய் எப்படி உன் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்திருப்பேன்? சுந்தரம், அப்போ என் தங்கச்சி பொய் சொல்றான்னு சொல்றீங்களா சார்? எந்த ஒரு பொண்ணுமே தன்னுடைய மானத்தை விட்டு இப்படி பொய் சொல்ல மாட்டா. அப்படி பொய் சொல்லணும்னு என் தங்கச்சிக்கு என்ன அவசியம் வந்துச்சு? புருஷோத்தம்மன், சரி, லேகாவும் குழந்தையும் எங்க? சுந்தரம் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தார். புருஷோத்தம்மன், இப்போதான் உன் தங்கச்சி சொன்னா. நைட்டு என்னெல்லாமோ நடந்திருக்கு. லேகா கோச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டாலாமே. எங்க கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்த? எனக்கு உடனே லேகாவை பார்க்கணும்.
எனக்கு கண்டிப்பா தெரியும். ருக்மணி சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொன்னா லேக்கா என்ன நம்புவா. லேக்கா எங்க? சுந்தரம் தன் தலையை குனிந்தபடி, நீங்க சொன்னா மேடம் நம்புவாங்க சார். ஆனா நம்புறதுக்கு இப்போ மேடம் உயிரோட இல்ல. சுந்தரத்தின் வார்த்தைகளை நம்பாத புருஷோத்தம்மன், என்ன உளறுற நீ என்றார் கோபமாக. சுந்தரம், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நேத்து சந்திரலேகா மேடம் கோவமா வீட்டை விட்டு கிளம்புனாங்க. நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அவங்க கேட்கறதா இல்ல. சரி எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே கூப்பிட்டுட்டு போய் விடுறேன்னு சொன்னேன். ஆனா மேடம் நான் சொல்றது எதையுமே காதில் வாங்காம காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் மேடம் எங்க போறாங்கன்னு தெரியலையேன்னு அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். ஆனா மேடம் போன கார் எதிரில் வந்த காரோட மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. புருஷோத்தம்மன், என்ன சொல்ற நீ? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இப்போ லேக்கா எப்படி இருக்கா? அம்மு எங்க? சுந்தரம், கார் ஆக்சிடென்ட் ஆனதும் நான் அவங்கள காப்பாத்தலாம்னு தான் கிட்ட போனேன். அதுக்குள்ள கார் வெடிச்சிருச்சு சார். 2 பேருமே இறந்துட்டாங்க. புருஷோத்தம்மனுக்கு உலகமே தலைகீழாக சுழல்வது போல் இருந்தது. சுந்தரம் சொன்ன விஷயத்தை கேட்ட பிறகு புருஷோத்தம்மன் பொத்தென்று அதிர்ச்சியில் சோபாவில் அமர்ந்தவர் சற்று நேரம் பித்து பிடித்தவர் போல் எதுவும் பேசாமல் இருந்தார். அதற்குள் சுந்தரம் ருக்மணியை நோக்கி தன் கண்ணை அசைத்தவர் அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு ஒதுக்குப்புறமாக சென்றார். சுந்தரம், என்ன நடந்துச்சு நேத்து ராத்திரி என்றார் ஆர்வமாக. ருக்மணி, அதுவா, அவர் வரும்போதே ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டு தான் வந்தார். சுத்தமா சுயநினைவே இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு தோணுச்சு. அதான் அப்படி ஒரு டிராமா போட்டேன். சுந்தரம், அப்போ அவர் நிஜமாவே உன்கிட்ட தப்பா நடந்துக்கலையா என்றார் சற்று அதிர்ச்சியாக. ருக்மணி, நீ வேற ஏன்னா, அவர் உள்ள வந்ததுமே போதையில் சோபாவிலேயே படுத்துட்டார். அப்புறம் நான் தான் டிராமா போடுறதுக்காக கஷ்டப்பட்டு அவரை உள்ள இழுத்துக்கிட்டு போய் கட்டில்ல படுக்க வச்சேன். அதெல்லாம் விடு. நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நிஜமாவே அவ செத்துட்டாளா என்றால் மின்னும் கண்களுடன். சுந்தரம், ஆமா, காரில் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த அம்மா அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. நான் வேகமா ஓட்டிக்கிட்டு போய் எதிரில் வந்த வண்டியோட இடிச்சிட்டு வெளியில் குதிச்சிட்டேன். ருக்மணி, அச்சச்சோ, உனக்கு ஒன்றும் அடிபடலையே என்றார் அக்கறையாக. சுந்தரம், லேசான அடிபட்டுச்சுதான். அவ்வளவு வேகமா கார் போகும்போது குதிச்சா அடிபடாமல் எப்படி இருக்கும்? அதை பத்தி எல்லாம் பரவாயில்ல, விடு. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சே, அதுவே போதும். ருக்மணி, சரிண்ணா, அடுத்து என்ன பண்றது? சுந்தரம், என்ன பண்றது? அவர் எப்படியாவது உனக்கு தாலி கட்ட வைக்கணும். அதுவும் அந்த ராஜேஸ்வரி வருவதற்குள் செஞ்சாகணும். ருக்மணி, ஏன்னா இனிமே அவங்களால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? அவங்களே நினைச்சாலும் கூப்பிட்டு வர முடியாத இடத்துக்கு தான் அந்த சந்திரலேகா போயிட்டாளே. சுந்தரம், அப்படி லேசா நினைச்சிடாதருக்கு. அந்த ராஜேஸ்வரி பயங்கரமான ஆளு. உண்மை என்னன்னு நம்ம வாயாலேயே வர வச்சிருவா. அப்புறம் அந்த சந்திரலேகா செத்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ராஜேஸ்வரி வர்றதுக்குள்ள உங்க கல்யாணத்தை முடிக்கணும். வா, முதல்ல உள்ள போய் அவர்கிட்ட பேசுவோம் என்றபடியே அண்ணனும் தங்கையும் புருஷோத்தம்மனை நோக்கி சென்றனர். புருஷோத்தம்மன் அதே நிலையில்தான் இன்னமும் அமர்ந்திருந்தார். அவரால் அவர் கேட்ட செய்தியை நம்பவே முடியவில்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவும் முடியவில்லை. சுந்தரம், என்ன சார் அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே, இனிமே நாங்க என்ன செய்யறது என்றார் கண்ணீர் மல்க. புருஷோத்தம்மன் எதுவும் கூறாமல் அதே நிலையில் அமர்ந்திருந்தார். சுந்தரம் அவரின் முகத்தருகே ஒரு மஞ்சள் கயிறை கொண்டு வந்து நீட்டியவர், இந்தாங்க, இது என் தங்கச்சியுடைய கழுத்தில் கட்டுங்க. புருஷோத்தம்மன் கோபமாக, என்ன விளையாடுறியா நீ? நான் எதுக்காக இவ கழுத்தில் தாலி கட்டணும்? என்னால் முடியாது. சுந்தரம், ஒன்று நீங்க என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டணும், இல்ல நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து சாகணும். எங்களுக்கு வேற வழி இல்ல சார். ஏற்கனவே உங்களால் 2 உயிர் போயிடுச்சு. இன்னும் 2 உயிர் போகணுமா என்று நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ணன் தங்கையின் சுயநலமான சதியால் சூழ்நிலை கைதியாய் நிற்கப்பட்டார் புருஷோத்தம்மன். புருஷோத்தம்மன் எவ்வளவோ முடியாது என்று கூறி தடுத்து பார்த்தோம். ஆனால் சுந்தரம் அவரை விடுவதாக இல்லை. இறுதியில் தன் கையில் மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து நின்றவர், சுந்தரம், இப்போ நீங்க மட்டும் என் தங்கச்சி கழுத்தில் இந்த தாலியை கட்டவில்லை என்றால் நான் இப்போவே இதை என் தலையில் ஊத்திக்கிட்டு கொளுத்திப்பேன். இப்படி ஒரு அசிங்கத்தோட எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏழைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீங்க என்ன வேண்டும்னாலும் செஞ்சுட்டு அதை மறைக்கலாம் என்று நினைக்கிறீங்களா? தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 68. சுந்தரம் என்னதான் உண்மை என்று கூறினாலுமே புருஷோத்தம்மனின் மனதிற்குள் தேஜாஸ்ரீக்கும் சந்திரலேகாவிற்கும் எதுவும் ஆகியிருக்காது என்ற நம்பிக்கை இருந்து கொண்டே இருந்தது. சுந்தரத்தின் வார்த்தைகளை நம்பாத புருஷோத்தம்மன் தனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இதை பற்றி விசாரித்தார். சுந்தரம் கூறியது போலவே அன்றைய நள்ளிரவில் இப்படி ஒரு விபத்து நடந்திருப்பது உண்மைதான் என்று அவர்கள் கூறிவிடவே முற்றிலுமாக இடிந்து போய்விட்டார். சுந்தரம், என்ன சார், இப்போவாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லாமல் ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்க. இப்போ என்ன ஆச்சு? நான் சொன்னது தானே அவங்களும் சொன்னாங்க. நீங்க இப்போ என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டலைனா இன்னும் உங்களால் 2 உயிர் போகும்.
என்றார் மிரட்டலாகவே. புருஷோத்தம்மன், என்னுடைய லேக்காவும் குழந்தையும் இந்த உலகத்தில் இல்லாத போது நான் மட்டும் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? உன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறதும் ஒண்ணுதான், நான் சாகுறதும் ஒண்ணுதான். உன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டி அவளுக்கு கணவனாக நான் இந்த உலகத்தில் வாழ்வதை விட லேக்காவுடைய கணவனாக செத்து போவதே எனக்கு சந்தோஷம்தான் என்றார் எங்கோ வெறித்த பார்வை பார்த்தபடி. சுந்தரம், ஓ, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க செத்து போயிட்டா அப்புறம் என் தங்கச்சியுடைய வாழ்க்கை என்னாவது? நாளைக்கு உங்களால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பா என்று நாங்க சொன்னால் இந்த ஊர் உலகம் எங்களை நம்புமா? செத்து போன மனுஷன் மேல அநியாயமா பழி சொல்றோம்னு தானே எங்களை இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சபிப்பாங்க. பண்ற தப்பை எல்லாம் செஞ்சுட்டு நீங்க சந்தோஷமா செத்து போயிடுவீங்க. நீங்க பண்ண பாவத்துக்கு பழியை நாங்க சுமக்கணுமா என்று சத்தமாக கத்தியவர் ருக்மணியிடம், இங்க பாரு ருக்கு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? உன்னுடைய வாழ்க்கையை இவர் நாசம் பண்ணது உண்மைனா இந்த மண்ணெண்ணைய உன் தலையில் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு செத்து போயிடு. இப்படிப்பட்ட பாவப்பட்ட வீட்டிற்கு உன்னை கூட்டிட்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு நானும் உன் கூடவே வந்துடுறேன் என்றபடி தன் தலையிலும் தன் தங்கையின் தலையிலும் மாற்றி மாற்றி மண்ணெண்ணெயை ஆவேசமாக ஊற்றினார் சுந்தரம். அதில் பதறிய புருஷோத்தம்மன், சுந்தரம், என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்றவர் அந்த மண்ணெண்ணெயை வாங்கி தூக்கி போட்டார். சுந்தரம், எங்களுக்கு வேற வழி தெரியல சார். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த நிலைமையில் இவளை நான் எங்க கூப்பிட்டுட்டு போறது? நாளைக்கு உங்களால் இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்பான்னு நாங்க யார காட்டுறது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடுறதுக்கு பதிலா நாங்க 2 பேரும் செத்தே போயிடுறோம். நாங்க செத்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பணக்காரங்க நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஊர் உலகம் நம்பும். என் தங்கச்சி யாரையோ காதலிச்சு கெட்டு போயிட்டா அந்த உண்மை தெரிஞ்சதும் நான் செத்துட்டேன், என் தங்கச்சியையும் கொளுத்திட்டேன்னு சொல்லிடுங்க சார். ஏழை என்றாலே எல்லாருக்கும் இலக்காரம் தானே. புருஷோத்தம்மன், ருக்மணி சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது சுந்தரம். ஆனா என் மனைவிக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது. அவளை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் என்னால் மனைவி என்னும் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கவும் முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என்று அவர்கள் இருவரின் முன்பும் கை கூப்பி நின்றார் புருஷோத்தம்மன். ருக்மணி ஓடிச் சென்று புருஷோத்தம்மனின் கால்களை கட்டி கொண்டவர், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் செஞ்சுக்கோங்க. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. உங்களுடைய தவறால் தானே இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுக்காக நான் ஏன் சாகணும்? உங்க மேல தப்புன்னு தெரிஞ்சதால் தானே உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னையும் சாகடிச்சு விடாதீங்க. உங்களுடைய பணம் சொத்து எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வாழ்க்கை கொடுத்தால் மட்டும் போதும் என்றார் கண்ணீர் மல்க. புருஷோத்தம்மனுக்கு என்ன முடிவு செய்வதென்றே தெரியவில்லை. இவள் கூறுவது ஒருவேளை உண்மையாக இருந்தால் நான் செய்த தவறுக்கு இவர்கள் இருவரும் ஏன் உயிரை விட வேண்டும்? இப்படி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் என்னை தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டாயே லேக்கா என்று அப்பொழுதும் அவரின் மனம் தன் காதல் மனைவியை தான் நாடிச் சென்றது. புருஷோத்தம்மன் வேறு வழியின்றி நடைப்பிணமாகவே ருக்மணியின் கழுத்தில் சுந்தரத்தின் வற்புறுத்தலினால் தாலியை கட்டினார். அதன் பிறகும் கூட விபத்து நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்றும் பரிசோதித்து பார்த்து விட்டார். உண்மையிலேயே சந்திரலேகா இந்த உலகில் இல்லை என்பதை அவரால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புருஷோத்தம்மன், உனக்கு தோணவே இல்லையா? இவங்க என்ன சொல்லியிருந்தாலும் நீ எப்படி அதையெல்லாம் நம்பியிருக்கலாம்? அது உண்மையாகவே இருந்தாலும் கூட நீ என்கிட்ட கேட்டு இருக்கணும்ல. என் சட்டையை பிடிச்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நீ கேட்டு இருக்கணும்ல. அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டியே. இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்று வெளி உலகையே பார்க்க விரும்பாதவராக பித்து பிடித்தவர் போல் தன் மனைவியுடன் மனதளவில் சண்டையிட்டு கொண்டு 2 நாட்களாக பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் அறைக்குள்ளேயே தன் காதல் மனைவியின் புகைப்படத்தை பார்த்தபடி முடங்கி கிடந்தார். 2 நாட்கள் கழித்து ஊரிலிருந்து திரும்பி வந்த ராஜேஸ்வரி வீட்டிற்குள் நுழையும் பொழுதே, லேக்கா, எங்க இருக்க? இங்க பாரு, உங்களுக்காக நான் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. தேஜுக்குட்டி எங்க என்றபடி சத்தமாக அழைத்து கொண்டே வந்தார். ராஜேஸ்வரியின் குரலில் கிச்சனிலிருந்து வெளியே வந்தார் ருக்மணி. கழுத்து, கை, கால்கள் என அனைத்திலும் தங்க நகைகள் மின்னிக் கொண்டிருக்க, கழுத்தில் மஞ்சள் கயிறுடனும் தலை நிறைய மல்லிகை பூவுடனும் நெற்றியிலும் வகுட்டிலும் குங்குமத்தோடும் மங்களகரமாக ராஜேஸ்வரியை நோக்கி வந்தார். ருக்மணியை பார்த்த ராஜேஸ்வரி ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோடு, என்ன இதெல்லாம்? என்னால் நம்பவே முடியல. நான் வெளியூர் போயிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு கல்யாணமே நடந்துருச்சா? என்ன அவசரம்? பொறுமையா செஞ்சிருக்கலாம்ல. ருக்மணி எதுவும் பதில் பேசாதவர் அமைதியாக நின்றிருந்தார். ராஜேஸ்வரி அலுப்பாக ஹாலில் கிடந்த சோபாவில் அமர்ந்தவர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வருக்கு. எங்க லேக்காவையும் தேஜுவையும் காணும். எங்கேயாவது வெளியில் போயிருக்காங்களா என்று விசாரித்தார். தன் ஆருயிர் தோழி இந்த உலகை விட்டே சென்று விட்டார் என்ற விஷயம் தெரிந்தால் பாவம் என்ன செய்வாரோ? ருக்மணி ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு பதிலும் கூறாமல் நேராக அவருக்கு எதிரே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார். மேலும் கால் மேல் கால் இட்டபடி வேறு அமர்ந்தார். அதில் அவரை புரியாமல் பார்த்த ராஜேஸ்வரி,
சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தவர், என்ன பண்ற நீ? முதலில் மேலே எழுந்திரி. சுந்தரம், இனிமே இந்த அதட்டும் வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாமா என்றவர் அவரும் ருக்மணியின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். இவர்கள் இருவரின் நடவடிக்கையும் சரியில்லாததை கவனித்த ராஜேஸ்வரி, இங்கு என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? அண்ணா எங்க? லேகா எங்க? என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பினார் அவர்களை பார்த்து. சுந்தரம், ஓ, நீங்க உங்க அண்ணியை தேடுறீங்களா? இதோ உங்க முன்னாடி தானே உட்கார்ந்துருக்காங்க, அப்புறம் ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்க என்றார் ருக்மணியை கை காட்டி. ராஜேஸ்வரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களை குழப்பமாக பார்த்தபடி, நீ என்ன சொல்றன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. பிறகு சுந்தரம் 2 நாட்களுக்கு முன்னதாக நடந்த சம்பவத்தை ராஜேஸ்வரியிடம் விளக்கமாக விவரித்தார். அதை கேட்ட ராஜேஸ்வரி அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். எப்படி இது சாத்தியம்? தான் வருவதற்குள்ளாக இவ்வளவு விஷயம் நடந்து விட்டதா? தன்னிடம் கூட யாரும் ஒரு வார்த்தை கூறவில்லையே என்றவருக்கு கண்களில் இருந்து நீர் அதன் போக்கிற்கு வெளியேறி கொண்டிருந்தது. மேலும், லேகா லேகா இந்த உலகத்தில் இல்லையா? இல்லை, இது கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. இவங்க தான் ஏதோ செஞ்சிருக்காங்க. என்னுடைய அண்ணா அப்படி தப்பு பண்றவர் கிடையாது என்று எண்ணியவர், அண்ணா எங்க என்றார் சீரும் குரலில். சுந்தரம், உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சுதானே ஆகணும். 2 நாளா பண்ண தப்ப நினைச்சு ரூமை விட்டு வெளியில் வந்து மத்தவங்க முகத்தை பார்க்கவே அசிங்கப்பட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளவே இருக்கார். நாங்களும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டோம். என்ன பண்றது? குத்தம் பண்ண நெஞ்சு இப்ப குறுகுறுக்குது என்றார் குத்தலாக. அவருக்கு பதில் கூறும் நிலையில் ராஜேஸ்வரி இல்லை. உடனடியாக தன் அண்ணனை பார்த்தாக வேண்டும் என்ற பரபரப்பில் அவரின் அறையை நோக்கி விரைந்தார். ருக்மணி, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். என் வீட்டுக்காரர் 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடாமல் சோர்ந்து போய் இருப்பார். இந்த ஜூஸை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க என்று ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய பழச்சாறை ராஜேஸ்வரியை நோக்கி நீட்டினார். ராஜேஸ்வரிக்கு கண்கள் சிவந்து கோபம் தலைக்கேற ருக்மணியின் கையில் இருந்த பழச்சாறை வேகமாக தட்டிவிட்டார். கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து சுக்குநூறாக சிதறியது. ராஜேஸ்வரியின் கோபத்தை பார்த்த அண்ணன் தங்கை என இருவருமே ஒரு நொடி பதட்டமாக, ராஜேஸ்வரி, இன்னொரு தடவை என் வீட்டுக்காரர் அது இதுன்னு பேசின, அந்த டம்ளர் உடைஞ்ச மாதிரி உன் தலையும் உடையும் என்று மிரட்டலாக கூறியவர் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் விரைந்தார். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.